ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. குணமாற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு அதிலே வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை படைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் அவரிடத்திலிருந்து நாம் எந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினாலே நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம், மருத்துவத்துறையிலே ஒரு மனிதன் வியாதிப்பட்டிருந்தால் அது என்ன மாதிரி வியாதி, ஒன்று காய்ச்சலா அல்லது சளியா அல்லது கைகால் வலியா அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதியா, கண் சம்பந்தப்பட்ட வியாதியா, இப்படி உடல் உறுப்புகளிலே ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனியாக மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அதை குறித்து நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் அந்த மருத்துவரை நாடி போக முடியாது. அதை போலதான் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் புரிந்து கொண்டால்தான் அவரிடத்திலே நாம் பெற வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், குறிப்பிட்ட ஒரு காரியங்களை செய்கிறவர் மாத்திரமல்ல, மனிதனுடைய சரீர தேவைகள், ஆன்மா தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவு செய்கிறவராக இருக்கிறார். ஆகினாலேதான் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதிலே வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினாலே கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், அவர் நம்மை மேய்க்கிறவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவர் நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துகிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் எல்லா வியாதிகளிலும் இருந்து நம்மை சுகமாக்குகிறவர் என்று சொல்லி இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வசனம் வரை வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வியாதியை சுகமாக்கின ஒரு நிகழ்வை குறித்து நாம் வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து, தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அன்பானவர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தபோது அவர் ஒரு கிராமத்துக்கு அவர் போகிறார். அங்கே போகும்போது ஒரு ஸ்திரீயானவள் என்ன செய்கிறாள், 12 வருடமாக அவளுக்கு பெரும்பாடு என்றதான ஒரு வியாதினாலே கஷ்டப்படுகிறாள், வேதனைப்படுகிறாள். ஆனால் அவள் என்ன செய்கிறாள், அநேக வைத்தியர்களை நாடி போகிறாள். அநேக வைத்தியர்களாலே அவர் தனக்கு உண்டான எல்லாம் செலவழித்து விட்டார். ஆனால் கொஞ்சம் கூட அவளுக்கு சுகம் கிடையாது. எவ்வளவு வேதனை இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம சாதாரணமா சில பேர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம்.
நாம அந்த டாக்டர்கிட்ட போனேன், இந்த டாக்டர்கிட்ட போனேன், ஆனா பணம் தான் செலவு ஆனது, ஆனால் வியாதி சுகமாகவில்லை என்று சொல்லி வேதனைப்படுகிறதை, வேதனையாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இந்த சகோதரி 12 வருடமாக அவள் செலவழித்துக் கொண்டே இருக்கிறாள். தனக்குண்டான எல்லாவற்றையும் அவள் செலவழித்து விட்டாள். இனிமேல் செலவழிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஒருவேளை அவ இன்னும் ஏதாவது செலவழிக்கிறதுக்கு இருந்திருந்தா இன்னும் நிறைய வைத்தியரிடத்திலே அவள் சென்றிருப்பாள். ஆனால் தனக்கு உண்டானது எல்லாம், தன்னுடைய சொத்தை எல்லாம் அவர் வித்து செலவழித்தும் கொஞ்சம் கூட அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. என்ன செய்வதென்று அவளுக்கு புரியவில்லை. அந்த நேரத்திலே தான் அவள் ஆண்டவர் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்து வருகிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மை சுகமாக்குகிற தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இங்கே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா வேதனைகளையும் நீக்கி சுகமாக்குகிறவர். இந்த சகோதரி அந்த வேதனையோடு கூட என்ன செய்வதென்று அறியாமல் அவள் திகைத்துக் கொண்டிருந்த போது அந்த வழியாக இயேசு வருகிறார். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே அந்த சகோதரி ஒரு தீர்மானம் எடுக்கிறார். எப்படி ஆகிலும் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டுவிட வேண்டும். ஏனால் ஜனக்கூட்டம் நிறைய அப்படியே நெருக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவ பார்க்கிறா, நம்ம அவரெல்லாம் தொட முடியாது, ஆனால் அவர் வஸ்திரம் ஏதாவது சந்தில தெரிஞ்சதுன்னா அதை தொட்டு நம்ம சுகமாயிடுவோம். ஏனென்று சொன்னால் அந்த ஆண்டவராகிய இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன், குஷ்டரோகியை சுகமாக்குகிறவர், ஊமையை பேச வைக்கிறவர், மரித்தவர்களை எல்லாம் உயிரோடு எழுப்புகிறவர் என்று சொல்லி இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டிருந்தாள். ஆகையினாலே அவள் ஓடுகிறாள். ஓடி ஜனக்கூட்டத்துக்குள்ளே நுழைந்து அவள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொடுகிறாள். தொட்ட உடனே அவளுக்கு ஒரு உணர்வு வருகிறது. தன்னுடைய வேதனை நீங்கின ஒரு உணர்வு வருகிறது. தன்னுடைய உதிரத்தின் ஊரல் நின்றது அவருக்கு புரிகிறது, தெரிகிறது. ஏனென்றால் 12 வருடமாய் போய்கொண்டிருக்கிற நாம் கண்ணில இருந்து தண்ணி போயிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா கண்ணில் தண்ணி வர்றது நிக்கிறது நமக்கு தெரியும் அல்லவா? அதே போலத்தான் இந்த சகோதரனுடைய சரீரத்திலிருந்து அந்த உதிரம் வருவது நிற்பது அவளுக்கு தெரிகிறது. உடனே அந்த சகோதரி அதை உணர்ந்தாள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே ஆண்டவரும் அவருக்கும் ஒரு உணர்ச்சி வருகிறது. என்ன அப்படின்னு சொன்னா அவரிலிருந்து வல்லமை புறப்பட்டு போகிறதை ஆண்டவர் இயேசு உணர்கிறார். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி. சீசர்கள்லாம் கேட்கிறாங்க, என்ன இவ்வளவு ஜனங்க என்ன சுத்தியும் தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா யார் தொட்டதுன்னு கேட்கிறாரு, இது எப்படி அப்படின்னு சொல்லி இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பாக்குறாங்க. உடனே அவங்களும் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே இது கூட உங்களுக்கு புரியலையா? எல்லாரும் என்ன பண்றாங்க, முன்னையும் நெருக்கிறாங்க, பின்னாலையும் நெருக்கிறாங்க, அதே மாதிரி சைட்லயும் நெருக்கிறாங்க, யார் தொட்டதுன்னு கேட்கறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் அந்த சீசர்கள் கேட்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிலிருந்து வல்லமை புறப்படும்படியாக யாரோ ஒருவர் தொட்டிருக்கிறார்கள், யார் என்று சொல்லி கேட்டபோது அந்த சகோதரி பயம் அடைந்து அவர் சொல்றா, உண்மையை சொல்லிடுவோம், ஏன்னா நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு, நம்ம தொட்டதை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே நான் தான் தொட்டு விட்டேன், நான் தான் உங்களை தொட்டேன், உங்களிலிருந்து வல்லமை எனக்குள் வந்ததை நான் உணர்ந்தேன், உங்களுடைய வல்லமை என்னுடைய வியாதியை வேதனையை நீக்கினதை நான் உணர்ந்தேன் என்று சொல்லி அந்த சகோதரி அங்கே சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே உன்னுடைய விசுவாசம் உன்னை சுகமாக்கினது, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் அந்த சகோதரிக்கு சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வேதனைப்படுகிறோம் என்று சொன்னால், கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், இஸ்ரேல் ஜனங்கள் படுகிற வேதனையை நான் அறிந்தேன் என்று சொன்ன கர்த்தர் இங்கே ஒரு மனுஷி 12 வருடமாய் வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி அந்த சகோதரியை சுகமாக்கும்படி ஆண்டவர் இயேசு அந்த ஊருக்கு வந்தார். அந்த மகளை பார்த்து சொன்னார்,
உன்னுடைய வேதனைகள் நீங்கி நீ சுகமாய் இரு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வேதனையோடு கூட இருந்தாலும் அந்த வேதனையை அறிந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. எப்படி அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன்னுடைய மனதிலே ஆண்டவர் இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து இயேசுவை சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இயேசு நிச்சயமாக என்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார், இயேசு நிச்சயமாக என்னுடைய வியாதியை சுகமாக்குவார், இயேசு நிச்சயமாக என்னுடைய உபத்திரவங்களை மாற்றுவார், இயேசு நிச்சயமாக என்னுடைய வறுமையை மாற்றுவார், இயேசு நிச்சயமாக என்னுடைய கடனை நீக்குவார், இயேசு நிச்சயமாக என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை சுகமாக்குவார். ஏனென்று சொன்னால் என்னுடைய சரீரத்துக்காக அவருடைய சரீரத்தை அவர் பலியாக கொடுத்திருக்கிறார், எனக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என்னுடைய நோய்களை அவர் சுமந்திருக்கிறார் என்று சொல்லி நிச்சயமாக உணர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக இயேசு உங்களையும் வேதனை நீக்கி சுகமாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆகையினாலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் எப்பொழுதெல்லாம் வேதனை நீங்க வேண்டும், எப்படியாவது இயேசுவை நான் பார்க்க வேண்டும், எப்படியாவது இயேசுவினிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி இயேசுவை தேடுவதற்கு நீங்கள் தீர்மானம் பண்ணினால் நிச்சயமாக இயேசு உங்களை தேடி வருவார், இயேசு உங்களை தேடி வந்து உங்களை சுகமாக்குவார். ஆகையினாலே உங்களுடைய வேதனைகள் நீங்குவதற்கு ஒரே ஒரு வழி இயேசுதான். அதனால அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று. நாம் வேதனை நீங்கி சுகமாயிருப்பதற்கு ஆண்டவர் இயேசுதான் வழி. இயேசுவினிடத்திலே கேட்போம், ஆண்டவர் வேதனை நீங்கி உங்களை சுகமாக வாழ உதவி செய்வார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த காணொலியின் மூலமாக ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, நீர் வேதனையை நீக்கி சுகமாக்குகிறவர் என்று சொல்லி உடைய வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 12 வருடமாய் பெரும்பாடு வியாதி உள்ள அந்த சகோதரியை ஆண்டவரே, நீர் அவருடைய வேதனை நீங்கி சுகமாயிருப்பதற்கு உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை ஆண்டவரே தேவரீர் அந்த சகோதரி உணர்ந்தது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிலும் தன்னுடைய சரீரத்திலே வியாதியோடு கூட என் சரீரத்தை இயேசு தொடுவார் அல்லது நான் இயேசுவை நான் தொடுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவர்கள் உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் வேதனை நீங்கி சுகமடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே வேதனைகள் நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக நீர் அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.